கவின் ஆணவ படுகொலை தொடர்பாக நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் விசாரணை நடத்திய பிறகு தமிழக ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் நீதிபதி தமிழ்வாணன் செய்தியாளரை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க முறைப்படி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் திருப்தி அளிக்குது எங்களுக்கு. அவங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. நாங்களும் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம்னா, இது மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது இல்லை ஜாதியுமே உள்ளே வரக்கூடாது. நாம் மனிதர்கள் இல்லைங்களா, சமூக நீதி காக்கப்படணும், செய்கிறவங்க தண்டிக்கப்படணும். ஆமாம், அப்பாவி மக்கள் நிரபராதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கணும். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை தான் அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக அவங்கள்ட்ட பேசின வகையில் கலெக்டரை அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 5 நாட்கள் உடலை வழங்குவதற்கு 5 நாட்கள் இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், குறிப்பாக அவங்க பல்வேறு டிமாண்ட் வச்சுருந்தாங்க. அந்த பெற்றோர் பல்வேறு டிமாண்ட் வச்சு, சரிங்க, அந்த டிமாண்டை கூட முழுமையாக நிறைவேறாதது கூட இன்னைக்கு தான் பாடி வாங்கிட்டு போயிருக்காங்க. அதாவது அவங்களுக்கான அந்த தீர்வு நிதியும் வழங்கப்படாமல் இருந்திருக்கு. இப்போ தான் அவங்க வீட்டில் கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. தொடர்ந்து தமிழகத்தில் வந்து இது மாதிரி குறிப்பாக இந்த ஆணவ படுகொலை அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு நீதிபதியா? ஆவணப்படுகொலை இல்லை, ஆணவ படுகொலை அதிகரிச்சு குறிப்பா இந்த 4 வருஷத்துல கூடுதலா இருக்கிறதாகவும் பலர் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது மற்ற மாநிலங்களில் நடக்கிறது வெளியில் வர மாட்டேங்குதுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் விழிப்புணர்ச்சி இருக்கனால வெளிவருது. அதான் உண்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான பங்கு ப்ரெஸ்காரங்களுக்கு, மீடியாக்காரங்களுக்கு தான். நீங்கள் இதனுடைய தவறான ஒரு செயல் மனித சமுதாயத்துக்கு எதிரானதுங்கிறத நீங்கள் பத்திரிகைகளில் எழுதணும், மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா, இது நம்ம வெளிப்படையான உண்மை. இப்போது இந்த ஆணவ படுகொலை பண்ணவங்களுக்கு என்ன லாபம்? அங்கே ஒரு பையன் இறந்து போயிட்டார், அவங்க குடும்பம் அனாதையாக நிற்கிது. இங்கேயும் இந்த பையன் ஜெயிலுக்கு போகிறான், இங்கேயும் பல பிரச்சனைகள். ஆக இந்த குடும்பம் கெட்டுது, அந்த குடும்பமும் கெட்டுது. ஆக இந்த ஆணவ படுகொலைகளால் எந்த நன்மையும் இல்லை மக்களுக்கு. அதை செய்கிறவங்களுக்கும் நன்மை இல்லை. இது கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, தலையில் தண்ணி தெளித்து விட்டுறாங்க. தொலைஞ்சு போ, அவளுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, போயிடுறாங்க. இது மாதிரி ஒரு நிலையை தான் நம்ம எடுக்கணுமே தவிர, இதை வந்து ஒரு பெரிய தீரச்செயலை செஞ்ச மாதிரி ஒரு படுகொலையை பண்ணும்போது இந்த குடும்பமும் கெட்டு போகுது, அந்த குடும்பமும் கெட்டு போகுது. இதனால மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. இதை நீங்கள் எழுதணும். இப்போ இன்னைக்கு நாங்கள் பேசுனது திருப்தியா இருக்கு. அது வந்து அது சிலதை நாங்கள் நீங்கள் சொன்ன அந்த கேள்வி இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய அது சம்மந்தமாக நாங்கள் பேசணும். அதை வெளிப்படையாக சில இதை சொல்ல முடியாது. ஆனால் அவங்கள்ட்ட பேசின வகையில் எங்களுக்கு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் திருப்திகரமாக இருக்குது. இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை. இதில் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். இது நாங்கள் சொன்ன அது பிரிக்கல் குரூஸ் மாதிரி ஆகிடும். சிலதை நாங்கள் கட்டுப்பாடுகளை சிலதை காப்பாற்றணும். அது போயிட்டு இருக்குன்னா முடியல. இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. நீங்கள் இது வந்து நீங்கள் சொல்கிறதுல வந்து நியாயம் இருக்குது. அது எப்படி செய்யணுமோ அதை செய்வாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆணைய பரிந்துரைகள் பல்வேறு இது மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்குது, தொடர்ச்சியா நடக்குது. ஆணையத்தோட பரிந்துரைகள் இது குறித்து நிறைய ஆல்ரெடி கொடுத்திருக்கீங்க. சமூக மாற்றம் வரணும்னு சொல்றீங்க. அந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆயிருக்கோமா? ஆணையம் அதை எப்படி பாக்குது சார்? உங்க பரிந்துரைகள் ஏதாவது நிறைவேற்றப்பட்டிருக்குதா, எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க? கரெக்டுங்க. இது ஒரு நல்ல கேள்வி. அது என்னன்னா, நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம், இப்பவே முழுமை அடையலை. ஆனால் ஒரு ப்ரோக்ரெசிவ் வேலை போயிட்டு இருக்கிறதா நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு முடியல, இன்னும் கொஞ்சம் போகணும் இல்லைங்களா? இப்போ அதனால தான் சொன்னேன், 4th pillar இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியும், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. த 4th pillar இஸ் த ப்ரெஸ் அண்ட் மீடியா இல்லைங்களா? நீங்கள் தான் மக்களை எஜுகேட் பண்ணுறீங்க. இப்போ போலீஸ் நேராக போயிட்டு ஒவ்வொன்றும் எஜுகேட் பண்ண முடியாது. இப்போ நல்ல கேள்வி ஒன்று கேட்டாங்க, அது சம்மந்தமாக நாங்கள் பேசியிருக்கோம். அது எல்லாம் நடக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்ல, அதை நாங்களும் வைக்க போறோம். நீங்க சொன்னீங்களே, இப்ப நாங்க இதை தான் பேசணும். என்ன பேசணும்னா, இந்த ஆணவ கொலை சம்பந்தமா தனிச்சட்டம் ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த SC/ST ஆக்ட் SC சம்பந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கு. ஆணவ கொலை SC மட்டும் இல்லை. ஒரு சொந்தக்காரன் கூட என்னை கேட்காம அவன் கல்யாணம் பண்ணிட்டான், வச்சாம அவனை கொல்லுன்னு போடுறான். இது ஆணவம் தானே? இல்லை வேறு BC-களுக்குள்ளே MBC-க்குள்ளே இருக்கலாம். அப்போ ஆணவ கொலைக்கும் ஜாதிக்கும் தொடர்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஆணவம் இருந்தால் போகிறோம், நம்ம கேட்காம இதை மாதிரி பண்ணிட்டான், இவங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறான் இல்லைங்களா? அப்போது இதுக்கு தனி சட்டம் வேணும். ஒன்று. ரெண்டாவது, ஆணவ கொலைங்கிறது ப்ரீ பிளான்டு மர்டர், சடன் ப்ரொவோகேஷன் இல்லை.
இல்லைங்களா? அப்போ ப்ரீ பிளான்ட்னாலே திருடா 2 அங்கே வரணும் இல்லை. சடன் ப்ரோகேஷனில் பண்ணிட்டான், சும்மா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட கொடுக்கலாம், அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. திருடா 2னாலே முன்ன வந்து டெத் ஆர் லைஃப், இப்போ லைஃப் ஆர் டெத் அப்படி தான் இருக்குது. அப்போது இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறதெல்லாம் நாங்கள் இவங்களை டியூட்டர் பண்ண மாட்டோம். ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத அவங்களுக்கு விளக்கிட்டோம். ஆணவ படுகொலை தொடர்பாக தனி சட்டம் அவசியம் என நீதிபதி தமிழ்வாணன் தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.